ஸ்போர்ட்ஸ் பைக் ஃப்ரீ ஸ்டைல் ஸ்டண்ட் என்னும் விளையாட்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் பல சாதனைகளை படைத்துள்ளார். செல்போனில் கேம் விளையாட ஆர்வம் காட்டும் இன்றைய குழந்தைகளிடமிருந்து மாறுபட்டு ஒரு சாகச பாதையை தேர்வு செய்துள்ள அந்த சிறுமியின் வெற்றி பயணம் குறித்து இப்போது பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் பைக் ஃப்ரீ ஸ்டைல் ஸ்டண்டில் நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் 6 உலக சாதனைகளை படைத்துள்ளார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 வயது சிறுமி சென்னை நன்மங்கலத்தைச் சேர்ந்த பிரித்திகா. தனது தந்தை தொழில்முறை பைக் ரேஸ் போட்டிக்கு செல்லும் போது உடன் செல்வது வழக்கம். பிரித்திகாவுக்கு பைக் சாகசத்தில் ஆர்வம் உள்ளதை புரிந்து கொண்ட அவரது தந்தை தொழில்முறை பயிற்சியாளரிடம் முறையான பயிற்சி பெறச் செய்தார். தனது அதீத ஆர்வத்தின் காரணமாக ஒரே வாரத்தில் சாகசங்களை புரிய தொடங்கினார் சிறுமி பிரித்திகா. அப்பா கிட்ட நானும் ஸ்டண்ட் பண்ணிட்டா கேட்டேன். அதுக்கு நீ பண்ணுறதா பண்ணுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் விட்டாங்க. அப்போ தான் என் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அப்போ தான் எல்லாம் வாங்கினேன்னு நான் எடுத்தது எனக்கு சர்க்கிள்லாம் போட சொல்லி கொடுத்தாங்க. சர்க்கிள் போகிறது நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு. 2 மாதங்களில் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட், ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட், இன்ஃப்ளூயன்சர் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட், சூப்பர் டேலண்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட், இன்டர்நேஷனல் சூப்பர் டேலண்ட் கிட், இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகங்களில் 6 சாதனைகளை பதிவு செய்துள்ளார் பிரித்திகா. நாங்கள் எதிர்பார்த்துட்டு அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ அது நாங்கள் டிஸ்டர்பும் பண்ணலை. ஸோ ஓகே, பண்ணுற வரைக்கும் பண்ணட்டும். ஸோ வித்தின் ஒரு 3 to 4 monthsலேயே அவள் வந்து ஒரு 6 to 7 இன்டர்நேஷனல் ரெக்கார்ட் செட் பண்ணிட்டா. அது இல்லாமல் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டுக்கு இனிஷியல் ஸ்க்ரீனிங் போயிருக்கு. பைக் ஸ்டண்ட் விளையாட்டிலும் மற்ற விளையாட்டுகளை போன்று ஆபத்துக்கள் உள்ளதால் பிரித்திகாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பிரத்யேக கவச உடைகள் மற்றும் தலைக்கவசத்தை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்துள்ளனர். அடுத்தடுத்த சாதனைகளுக்கு பிரித்திகா ஆயத்தமாகி வருவதாக கூறிய பயிற்சியாளர், மோட்டார் ஸ்போர்ட்ஸ் குறித்து பொதுமக்களிடையே உள்ள எதிர்மறை பார்வை இத்தகைய சாகச குழந்தைகளால் மாறும் என்கிறார். ஒரு ஆஃப் ரோடிங்காக இருக்கட்டும், ஒரு ஸ்டண்ட் ரைடிங்காக இருக்கட்டும், ஒரு ரேசிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்கள வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கூப்பிட்டு வந்து ஜாயின் பண்ணி விடுறாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு மேபி இன்னும் ஒரு 10 to 15 இயர்ஸில் இன்னும் நிறைய குழந்தைங்களும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை பற்றின அவேர்னஸ் கிடச்சி இதுக்காக வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மெல்ல மெல்ல பிரபலமாகி வரும் இந்த விளையாட்டில் கல்லூரி மாணவிகளும் அதிக அளவில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். மகிழ்ச்சியை மட்டுமன்றி தன்னம்பிக்கையையும் தருவதால் இந்த சாகசத்தின் மீதான ஆர்வம் இளம் தலைமுறையினரிடம் அதிகரித்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.